இன்னைக்கு ராணி சமையல் என்ன ஸ்பெஷல்னா ரவை கார பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. 1 டம்ளர் ரவை, 1 டம்ளர் கோதுமை மாவு நெய்யில் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்த கோதுமை மாவை இப்போ நம்ம ரவையோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். வறுத்த கோதுமை மாவை ரவையோடு நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி கலந்து ஒரு 1/2 hour அந்த மாவு ஊறட்டும். ஸோ இப்போ பணியாரத்துக்கு தாளிக்க வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதை மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி பணியாரக்கல்லில் நெய் ஊற்றி நம்ம பணியார மாவை ஊற்றலாம். நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் பணியாரத்தை திருப்புங்க. இப்போ பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. பணியாரம் வித் தேங்காய் சட்னி டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது.